இந்த பயிற்சியில் அது நடந்துடும் இது நடந்துடும்னு எல்லாம் சொல்கிறாங்க சார், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த பதிவு உங்களுடைய இஷ்ட தெய்வமோ நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளோட உங்களுக்கு காண கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் எத்தனையோ பேருக்கு போய் உதவி செய்துட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு நிராயுத பணியாக உங்கள் கையில் ஒன்றும் இல்லாமல் உங்களுக்கும் உங்கள் மூலமாக பலன் பெற்றவர்கள் எந்த உதவியும் செய்யாமல் ஒரு பாவப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அந்த நிலை இப்போ மாறப்போகுது. உங்களுக்கு கோல்டன் பீரியட் அப்படின்னே சொல்லலாம். இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லா வாழ்வதற்கான இலவச எண்கணித நியூமராலஜி ரிலேட்டடாக உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அமைப்பு பற்றியெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். வணக்கம், நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். தமிழ் நியூ இயர் April 14th, 2026 இது ஒவ்வொரு ராசியினருக்குமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷமுமே ஏகப்பட்ட கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது நிகழவே போகுது. அது ஆல்ரெடி ஒன்று நிகழ்ந்துருச்சு. மார்ச் மாதமே சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் படி பரிபூர்ணமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஜூன் மாதம் குரு பயிற்சி அப்படிங்கிறது வரும். அதன் பிறகு ராகு கேது பயிற்சியும் நிகழப்போகுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த வருஷம் ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்த மாதிரியான நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிவுலையுமே ரெண்டு ராசியாக ஒரு சீரீஸாக இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் கவனமாக பாருங்கள். அதே மாதிரி இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லா வாழ்வதற்கான குறிப்புகள் பற்றி எண்கணித ரீதியாக நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். அதில் இலவச எண்கணித, அதாவது எண்கணிதம்ங்கிறது நியூமராலஜி பிளான்ட்ரி பொசிஷன்ஸ் ரீதியாக கிடையாது. நியூமராலஜி ரிலேட்டடாக உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அமைப்பு பற்றியெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுசாக பார்த்து நீங்கள் அதன் பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மிதுன ராசிக்கு இந்த 2026 பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு April 14 எப்படி இருக்க போகுது? புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொதுவாகவே மதிநுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மிக சரியாக திட்டமிட்டு செய்தீர்கள் என்றால் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் தான். இருந்தாலும் உங்களுக்கு அடிக்கடி மனக்குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்த கிரக சூழ்நிலைகள் இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு சனி வருகிறார். 10ஆம் வீட்டிற்கு சனி வரும் பொழுது அது உங்களுடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணும். அது சேலரிடாக நீங்கள் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம். உங்களுக்கான இன்கம் அப்படிங்கிறது அதிகப்படியாகும். அதே போல் உங்களுக்கு குருவுமே பெரிய ஒரு லைஃப் சேவியராக ஒரு 2ஆம் வீட்டிற்கு போகிறார். 2ஆம் வீடுங்கிறது என்னது? தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். ஆனால் அது ஜூன் மாதம் தானே சார் நடக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் குரு பகவான். ஸோ அந்த வகையில் மிதுன ராசியான உங்களுக்கு இந்த வருஷம் உங்கள் ரூட் கிளியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட நீங்கள் ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெனிஃபிட்ஸை நீங்கள் அறுவடை செய்யலாம். நீங்கள் முடிந்தால் பழமை வாய்ந்த விஷ்ணு அல்லது பெருமாள் சார்ந்த ஆலயங்களுக்கு சென்று வரலாம். கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய உப்பிலியப்பன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே உப்பை நீங்கள் காணிக்கைக்கு பதில் உப்பை செலுத்திட்டு வருவாங்க. அந்த கோயில்களுக்கு சென்று வரும் பொழுது உங்கள் கர்மவினை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இப்போ நான் சொன்ன இந்த நற்பலன்களை நீங்கள் பரிபூர்ணமாக அறுவடை செய்யலாம். அடுத்ததாக கடகராசினருக்கு, கடகராசிக்கு நம்ம தனி எபிசோடே போடுற அளவுக்கு மிகுந்த நன்மைகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. உங்களுக்கு கோல்டன் பீரியட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் நீங்கள் மறக்கவே முடியாத அளவுக்கு இவ்வளோ நாள் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க, நிறைய கடன் சிக்கல்களுக்கு உள்ளாகி இருப்பீங்க. நீங்கள் எத்தனையோ பேருக்கு போய் உதவி செய்துட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு நிராயுத பணியாக உங்கள் கையில் ஒன்றும் இல்லாமல் உங்களுக்கும் உங்கள் மூலமாக பலன் பெற்றவர்கள் எந்த உதவியும் செய்யாமல் ஒரு பாவப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அந்த நிலை இப்போ மாறப்போகுது. காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் அஷ்டம சனி முடியுது, இன்னொரு பக்கம் இவர் தான் அல்டிமேட்டு பயங்கர ஒரு சூப்பரான ஒரு பலனை தருவது. சனி கூட கெட்ட பலன்களை மொத்தமாக ஸ்டாப் பண்ணிக்கிறாரு.
அதன் மூலமாக நீங்கள் பெனிஃபிட் அடைகிறீங்க. பட் குரு வந்து உங்கள் ராசியில் தான் உச்சமே அடைகிறார். 9th பிளேஸ் தான் அவருடைய எக்ஸால்டட் ஸ்டேட். பீக்கஸ்ட் நன்மைகள் அப்படிங்கிறது அவர் 9ஆம் வீட்டிற்கு வரும்போது தான் தர முடியும். அந்த வீட்டிற்கு அவர் வருகிறார். அப்போ உங்களுக்கு வந்து எல்லா விதமான நன்மைகள், வீடு வாசல் வாங்குவது அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஒரு சுப செலவுகளுக்கு பஞ்சமே இருக்காது. பழைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே ஃபைசலாகும். உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பத்துகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் முறையாக வந்து சேரும். மிக அற்புதமான காலகட்டமாக இருக்குது. நீங்கள் சிம்பிளாக காலம் போடக்கூடிய இந்த கணக்கை கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து நீங்கள் கவனிச்சிங்கனாலே போதும். நீங்கள் எந்தவித பதட்டமும் இல்லாமல் இருப்பீங்க. நமக்கு முந்தின பிரச்சனைகளோடைய குழப்பமே தீரலை, அந்த குழப்பத்தோடையே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது தான் அந்த பதட்டம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவும் பெருசாக உரி பண்ணிக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் முயற்சி மட்டும் நீங்கள் ப்ராப்பராக செய்துட்டு வாங்க. அதை நீங்கள் வந்து முழு பொறுப்பெடுத்து நீங்கள் பண்ணிட்டு வரும் பொழுது நிச்சயம் சொல்கிறேன், இந்த 2026 இறுதியில் உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டுக்கான பலன்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எண்கணித ரீதியாக வாழ்நாள் முழுமைக்கும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கான விஷயம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதா சொல்லியிருந்தேன். இப்போ எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுடைய பிறந்த தேதியும் சரி, கூட்டு எண்ணும் சரி, அவனுக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கையை வழி நடத்துவதற்கான ரகசிய தகவல்களை உள்ளடக்கியது. ஒரு பிறப்பு நிகழும் பொழுதே உங்களுடைய பிறந்த தேதி, கூட்டு எண், இது என்ன மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்பை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகுது, உங்களுடைய விதி அமைப்பு என்ன அப்படிங்கிறத அந்த நம்பர்ஸுமே சொல்லிடும். அதற்கு பொருத்தமான ஒரு பெயர் அமையும் பொழுது, இப்போ உதாரணத்திற்கு ஒரு டீசல் வாகனத்தில் போய் நீங்கள் பெட்ரோல் போட முடியாது, பெட்ரோல் வாகனத்தில் போயிட்டு நீங்கள் கெரசின் போட முடியாது. போட்டிங்கன்னா என்ன ஆகும்? வண்டி நகராது, வீணாக போயிடும், இன்ஜினே மற்றபடி மொத்தமாக சீஸ் ஆகும் இல்லையா? அது மாதிரி தான் லைஃப்லையுமே உங்களுடைய உடல் எனும் எந்திரத்தை இயக்கக்கூட மந்திரமாக உங்களுடைய பெயர் வந்து செயல்படும். அந்த எந்திரத்தினுடைய சரியான பெயர் மந்திரம் என்ன அப்படிங்கிறத எதை டினோட் பண்ணணும்னா உங்கள் பிறந்த தேதி டினோட் பண்ணும். ஸோ தற்போது உங்களுக்கு லைஃப்பில் வந்து இந்த பயிற்சியில் அது நடந்துடும் இது நடந்துடும்னு எல்லாம் சொல்கிறாங்க சார், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த பதிவு உங்களுடைய இஷ்ட தெய்வமோ நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளோட உங்களுக்கு காண கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த வருஷம் உங்களுடைய லைஃப்பில் வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்கியுள்ளார் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது ரெண்டுத்தையும் கீழே தர்ற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு, எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதே போல் யாராச்சும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வியாபாரம் சரியாக போகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வியாபார பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க. குழந்தைக்கு ஏதாச்சும் பேர் வச்சுருந்தீங்கன்னா அதையுமே அனுப்பிச்சி விடுங்க. இதில் எது சரியாக இருக்குது சரியாக இல்லை அப்படிங்கிறத நான் முதல்ல ஒரு இலவச பொது பலன்களாக நான் அனுப்புவேன். அப்படி சரியாக இல்லைன்னா என்ன செய்யணுங்கிறத நான் தெளிவாக ஒரு பதிவு அனுப்புவேன். அது வந்து இங்கே தேவைப்பட்டால் அந்த கட்டண சேவையை எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல நான் சொல்லக்கூடிய அந்த பொது தகவல்கள் பொருந்தி இருக்கா அப்படிங்கிறத நல்லா காது கொடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். விருப்பப்பட்டால் அந்த ஒரு எண்கணித பரிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் வந்து எல்லா காலகட்டத்திலையுமே பயிற்சி காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வெற்றி பாதையை அது உருவாக்கி கொடுத்துவிடும். ஆனால் அது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது. குலதெய்வத்தினுடைய அருள் இருப்பவர்களுக்கு மாத்திரமே அது கிடைக்குது. இது என் அனுபவத்தில் கண்ட உண்மை. நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும் எண்கணித பெயர் அமையும் பொழுது. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.